வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யான் மார்ட்டில் எழுதின லைஃப் ஆஃப் பை இந்த கதையுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கெனடியன் ஃபிலாசபிக்கல் நாவல். இது பப்ளிஷ் ஆன வருஷம் 2001. இதில் முக்கியமான கதாபாத்திரமான பிசின் மாலிட்டர் பை பட்டேல். இவர் ஒரு இந்தியன் பாய். இவர் இருக்கிறது பாண்டிச்சேரியில். இவர் குடும்பத்தோடு கப்பலில் பயணம் செய்யும் போது கப்பல் கவர்ந்துடுது. அந்த கப்பல்லாம் தப்பிச்சு அவர் ஒரு லைஃப் போட்டில் 227 நாள் தனியாக பெசிஃபிக் ஓஷனில் இருக்கார். தனியானா மனிதர்களில் இவங்க தனியாக. இவர் கூட யார் இருக்காங்கன்னா ஒரு பெங்கால் டைகர், அதுக்கு பேர் ரிச்சர்ட் பார்க்கர். அதுக்கப்புறம் ஒரு ஒரங்கொட்டான் ஆரஞ்சு ஜூஸுன்னு அதுக்கு பேர். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஜூ அனிமல்ஸ் அவரோட இருக்காங்க. இந்த புக்குக்கு முதலையே அவர் ஒரு நோட் மாதிரி எழுதுகிறாரு. இது இந்த ஆத்தர் எழுதுறது தான். அந்த ஆத்தர் எழுதுகிற நோட் இந்த நாவலோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதில் 3 பகுதி இருக்குது. முதல் பகுதி 1960 நடக்குது. இங்கே நமக்கு இந்த கதையை சொல்கிறவர் இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்டான பிசின் மாலிட்டர் பை பட்டேல் தான். இவர் தான் இந்த கதையோட நரேட்டரும் இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்டும். இவருடைய அப்பா ஒரு ஜூவில் மேனேஜராக இருக்கார். அவங்க இருக்கிறது பாண்டிச்சேரியில். இவரோட பேர் பிசின்ன்றத அவருடைய கிளாஸ்மேட்ஸ்லாம் பிசிங் சொல்லிவிட்டு அவர் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் அவர் செகண்டரி ஸ்கூல் போகும்போது அவரோட பேரை பை அப்படின்னு வச்சுக்கிறார் ஷார்ட் ஃபார்மாக. பைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேத்தமேட்டிக்ஸில் அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளுக்கு அந்த டயாமீட்டருக்கு சொல்லும் போது அதோட ரேஷியோவை பைன்னு சொல்லுவோம். இதுவே அவர் பேருக்கு வச்சுக்கிட்டு அதில் தான் அவர் அதுக்கப்புறம் அழைக்கப்படுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் பேருங்களை வச்சு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, 2 விசிட்டர்ஸ் ஜூக்கு வந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஒரு முஸ்லீம், இன்னொருத்தர் ஒரு கமிட்டட் ஏத்திஸ்ட்டு. ஆனால் 2 பேரும் ஒரே பேர் தான். அதனால் அவர் பேரை பற்றி கொஞ்சம் அப்படிலாம் அதில் ஆழமாக போகிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, அவரோட ஜூவில் ஒரு பெங்கால் டைகர் இருக்குது. கிட்டத்தட்ட 450 பவுண்ட் அது. அந்த டைகரோட பேர் ரிச்சர்ட் பார்க்கர். இப்போ யார் அந்த டைகருக்கு அந்த பேர் அப்படி வச்சாங்கன்னா அது ஒரு மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக அந்த டைகரை பிடிச்சார் இல்லைங்களா, அவருடைய பேர் ரிச்சர்ட் பார்க்கர். ஆனால் கிளர்க் அது எழுதும் போது அது அவர் பண்ண கிளரிக்கல் மிஸ்டேக்கால் அந்த டைகரோட பேரை ரிச்சர்ட் பார்க்கர்னு எழுதிட்டார். அதுக்கப்புறம் அந்த டைகருக்கு ரிச்சர்ட் பார்க்கர்னே பேர் வந்துடுச்சு. ஒரு நாள் பையன் அவருடைய அண்ணாவான ரவியும் அவங்க அப்பா ஜூவை சுற்றி காமிச்சு ஒரு ஆனிமலும் எப்படி டேஞ்சரஸாக இருக்கும், அதோட குணம் என்ன அப்படின்லாம் சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு புலிக்கு ஒரு கோட்டை அவங்க இறைய அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே ஒரு டூர் மாதிரி போய் இதை சுற்றி பார்ப்பாங்க. அப்போ அவங்க அப்பா ஒரு மிருகத்தோடையும் பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி ஆக்ரெசிவாக இருக்கும், எவ்வளோ அதுங்களோட மூடு எப்படி இருக்கும், அதுங்க எப்படி நடந்துக்கும்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களை பற்றியும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க. அதனால் பைக்கு அந்த ஜூவில் இருக்கக்கூடிய மிருகங்களோட குணாதிசயங்கள் நல்லாவே தெரியுது. அது மாத்திரம் இல்லாமல் பை ஒரு ஹிந்துவாக தான் வளர்கிறாரு, வெஜிடேரியனாக இருக்கார். ஆனால் 14 வயசில் அவர் கிறிஸ்டியானிட்டை பற்றியும் இஸ்லாமை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அந்த 3 ரிலிஜனையும், அதாவது ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இது 3த்துலேயும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னலாம் அதில் சொல்கிறாங்க அப்படின்றத அவர் ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் ஆர்வமாக இருக்கார். இது அவங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட ரிலீஜியஸ் மென்டர்ஸும் சொல்கிறாங்க, ஜஸ்ட் வாண்ட் டு லவ் காட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் அவர் கடவுளை இந்த 3 ரிலிஜன் வழியாகவும் பார்த்து அதுலேருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், ஒரு மதமும் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாகவே இருக்கார். கொஞ்சம் வருஷம் கழித்து 1976 ஃபெப்ரவரியில் அப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க இந்திரா காந்தி அவங்க த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சரி ஜூவை விற்றுட்டு நம்ம மனைவி குழந்தைங்களோட கனடா போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துடுறாரு. இப்போ பார்ட் 2 அது 1977 நடக்குது. ஜூலை மாதம் அவங்க குடும்பம் சிம்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் ஃப்ரைட்டர் ஒரு கப்பலில் மிருகங்கள் எல்லாத்தையும் அழைச்சின்னு ஜூவில் இருக்கிற மிருகங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு அவங்க நார்த் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஏன்னா கனடாக்கு போகணுன்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். மணிலா போர்ட்லேருந்து அவங்க புறப்பட்ட கொஞ்சம் தூரம் போனோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல் அடிக்குது. அதில் கப்பல் மூழ்கிடுது. ஆனால் பை எப்படியோ ஒரு சின்ன லைஃப் போட்டில் ஏறி உயிர் தப்பிச்சிடுறாரு. ஏறிட்ட அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அவர் தனியாக இல்லை, அவரோட ஒரு ஸ்பாட்டட் ஹைனா, அதுக்கப்புறம் அடிப்பட்ட ஒரு கிராண்ட்ஸ் ஜீப்ரா, அது கால் அடிபட்டிருக்கு. அப்புறம் ஒரு ஒரங்கொட்டா, அதோட பேர் ஆரஞ்ச் ஜூஸு. இப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா அந்த ஹைனா ஜீப்ராவை கொண்டு சாப்பிட்டுடுது. ஏன்னா அதுக்கு பசி அது கிடைச்ச அதுதான்
இது வந்து பைக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில, அதை காப்பாற்றவும் முடியாதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஹைனா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் உரங்கொட்டானையும் கொன்று சாப்பிட்டுடுது. அதுக்கப்புறம் வந்து பை மட்டும்தான் அந்த லைஃப் போட்டில் இருக்கான். இந்த ஹைனா வந்து என்ன பண்ணுதுன்னா, அவனையும் கொல்ல வரும்போது தான் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டில் தார்பாலின் கீழே ஒரு புலி இருந்திருக்கு. அந்த புலி யாருன்னா, அந்த பெங்கால் டைகரான ரிச்சர்ட் பார்க்கர் தான். இந்த ஹைனா வந்து பையை தாக்க வரும்போது அந்த ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அந்த தார்பாலின் வெளியில் வந்து அது வந்து அவனை காப்பாற்றிடுது. அந்த ஹைனா வந்து இது பண்ணுறதுக்குள்ள அது வந்து ஹைனாவை வந்து அடித்து கொண்டு அது ஹைனாவை சாப்பிட்டுடுது. அதனால் பை தப்பிச்சிடுறான். ஆனாலும் பைக்கு வந்து இப்போ மிருகங்களோட குணதசையெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த ரிச்சர்ட் பார்க்கர் அந்த டைகர் எப்படி அதில் வந்ததுன்னா, அது அந்த லைஃப் போட்டில் வரத்துக்கு கொஞ்சம் உதவி செஞ்சது பை தான். பட் இருந்தாலும் இப்போ புலிக்கு பசிச்சதுன்னா அவன் தானே அங்கே இருக்கான். அவனை இரையாக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுல பயத்தில் அவன் என்னென்னலாம் மிதந்துன்னு இருக்கோ அதெல்லாம் வச்சு அவன் ஒரு ராஃப்ட் மாதிரி பண்ணி அந்த போட்லேயே வந்து டைகரை விட்டுட்டு இவன் அந்த ராஃப்டில் வந்து அவன் தங்கிக்கிறான். அதே மாதிரி அங்கேருந்தே அவன் வந்து ரிச்சர்ட் பார்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். அதாவது வந்து இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சுன்னா அந்த கடல்லேருந்து அவன் மீன் பிடிச்சி அதை தூக்கி போடுவான், அதுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுப்பான். அதே மாதிரி எதாவது பனிஷ்மெண்ட் பண்ணோன்னா அதுக்கு சிக்னஸ் வர மாதிரி பண்ணிவிடுவான். அதே மாதிரி விசிலையே வந்து சிக்னல்ஸாக வச்சுக்கிட்டு அதை வந்து அடக்க ஆரம்பிக்கிறான். கூடிய சீக்கிரத்தில் அவன் தான் வந்து ஒரு ஆனிமல் வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவன் ஆல்ஃபா ஆனிமல் ஆகிடுறான். அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைகரோட பழகி 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 2 பேருமே ஒன்றாவே வந்து போகிற அளவுக்கு அந்த போட்டில் போகிற அளவுக்கு அவன் ஒரு கம்பேனியன்ஷிப் அதோட டெவலப் பண்ணிக்கிறான். கடைசியில் வந்து ரிச்சர்ட் பார்க்கர் இல்லைன்னா நான் வந்து இத்தனை நாள் வந்து அந்த போட்டில் இருந்தே இருக்க முடியாது அப்படின்றதையும் அவன் ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் ஒத்துக்கிறான். இப்போ பை வந்து என்ன ஆகிடுதுன்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது அந்த பெசிபிக் ஓஷனில். ஒரு சமயம் என்ன ஆகிடுதுன்னா ஓவர் எக்ஸ்போஷர் ஆகுது. ஏன்னா திறந்த போட்டில் தானே இருக்காங்க, அவனுக்கு கண் வந்து தெரியாமலே போயிடுது. இப்போ அவனால் மீனும் பிடிக்க முடியல. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு போட்டில் இன்னொருத்தர் வந்து ஒரு அப்படின்னு ஒதுங்கி வராரு. 2 பேரும் அவங்க போட்டை வந்து சேர்க்க பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த இன்னொரு போட்டில் வந்தவர் பையை வந்து கொல்ல பார்க்குறாரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அந்த காஸ்ட்டை கொண்டு அது சாப்பிட்டுடுது. அதுக்கப்புறம் பைக்கு மெதுவாக அவருடைய பார்வை திரும்பி வந்துடுது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஐலாண்டு மாதிரி ஒன்று பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஐலாண்ட் வந்து ஆல்கேலேயே வந்து உருவான ஒரு ஐலாண்ட். அங்கே வந்து ஆயிரக்கணக்கான மீர்கேட்ஸ் இருக்குது. இவங்க அங்கே போகிறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்கே இருக்குது. அது நல்லா சாப்பிட்டு நல்லா திரும்பி அவங்க நல்லா ஆரோக்கியமாயிடுறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த வந்து பை பார்க்குறாரு. என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் அந்த செடி இனம் வந்து மாமிசம் சாப்பிட்ற செடி. அதனால் அதில் மாட்டினா இவங்களும் இறந்துருவாங்க. அதை வந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் வந்து பையால் வந்து அந்த ஐலாண்டில் இருக்க முடியாது. அவனுக்கு தேவையான உணவுலாம் அங்கே இருக்குது. ஆனால் அங்கே இருந்தோன்னா நம்மளும் வந்து இந்த செடிங்களுக்கு உணவாயிடும்னு சொல்லிட்டு அவனும் ரிச்சர்ட் பார்க்கரும் வந்து அவன் ரிச்சர்ட் பார்க்கரை அழைச்சிக்கிட்டு திரும்பி அங்கேருந்து வந்துடுறான். இப்போ கிட்டத்தட்ட 227 நாட்கள் அந்த கப்பல் மூழ்கிட்ட அப்புறம் அவங்க இந்த லைஃப் போட்லேயே தான் இருக்காங்க. 227 நாட்களுக்கு அப்புறம் மெதுவாக மெக்சிகோட கடற்கரையில் வந்து அந்த லைஃப் போட் சேருது. அந்த கடற்கரை இறங்கின உடனே பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருக்குது. அந்த காடை பார்த்தோன்னே ரிச்சர்ட் பார்க்கர் வந்து அப்படியே வந்து இவனை திரும்பி கூட பார்க்காம அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போயிடுது. இதை பார்க்கும்போது பைக்கு வந்து மனசே ஒழிஞ்சு போயிடுது. ஏன்னா வந்து புலி காட்டில் தான் இருக்கணுன்றது அவனுக்கு புரியுது. ஆனால் ஒரு ஃபேவர் கூட சொல்லாமல் அவனை திரும்பி கூட பார்க்காம அப்படியே போயிட்டுது. ஏன்னா 220 நாட்கள் வந்து 2 பேரும் ஒன்றாவே இருந்திருக்காங்க. அவனால் தாங்கவே முடியல. அப்படியே வந்து மனசு உடைஞ்சி அவன் கீழே விழுந்துடுறான். இப்போ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா பை வந்து ஒரு மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு உடல்நிலை மோசமாக இருக்குது. அப்போ 2 ஜாப்பனீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அஃபிஷியல்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து இந்த கப்பல் மூழ்கிடுச்சு இல்லையா அதை பற்றி வந்து கேட்குறாங்க. அப்போ பை வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே, நீ ஒரு படகுல இருந்த, உங்க கூட ஒரு புலி இருந்தது, ஒரு ஹைனா, ஒரு ஒரங்கொட்டான், ஒரு ஜீப்ராலாம் நம்ப முடியலன்னு போது பை வந்து அவனோட 2வது கதையை சொல்கிறான். அதே கதை தான். ஆனால் வந்து அங்கே அந்த ஜூ அனிமல்ஸுக்கு பதிலாக ஒரு தைவானீஸ் செயிலர் அவருக்கு வந்து கால் உடைஞ்சிருக்கு. அப்புறம் ஷிப்பில் இருந்த அந்த சமையல்காரர், அப்புறம் அவங்க அம்மா.
இந்த குக் என்ன பண்ணுறாருன்னா அந்த செயிலரோட காலை வந்து எடுத்து அதுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபிஷ்ஷிங் பெயிட்டாக யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த செயிலர் இறந்துடுறாரு கூடிய சீக்கிரத்துலேயே. திடீர்னு அவங்க அம்மா பார்க்கும்போது அந்த குக்கு வந்து அந்த செயிலரோட அந்த மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்டுன்றத பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் வேறு வழி இல்லை, எல்லாருமே லைஃப் போட்டில் இருக்காங்க, அவங்க அங்கே வாழ்ந்து தான் ஆகணும். அதனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் முடியாமல் விட்டுறாங்க. இப்போ அந்த குக் வந்து பையை பார்த்து ஒரு டர்ட்டில் வந்து ஒரு ஆமையை பிடிக்க சொல்கிறாரு. ஆனால் பைக்கு வந்து அதை பிடிக்க வரல. உடனே குக் வந்து அவனை போட்டு நல்லா அடிக்கிறான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா கோவம் வந்துட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டை வந்து ரொம்ப வயலண்ட் ஆகிட்டு குக் என்ன பண்ணிடுறான்னா பையோட அம்மாவை கொண்டுடுறான். அதுக்கப்புறம் இப்போ குக்கும் பையும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. கொஞ்ச நாளில் வந்து குக்கு வந்து இவனை கொள்ள வரும்போது பை வந்து அவனை கொண்டுட்டு அவனுக்கு பசிக்கும் போது அவன் வந்து குக்கை சாப்பிட்றான். இந்த கதையை சொன்னோன்னே இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கதையும் யோசித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே கதையை தான் வந்து பை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கான். என்னென்னா ஹயனான்றது குக்கு, ஜீப்ரான்றது செயிலரு, ஒரக்கோட்டான்றது பையோடைய அம்மா, அப்புறம் டைகர் யாருன்னா பையே தான். இப்போ வந்து பை என்ன சொல்கிறான்னா, நான் சொன்ன 2 கதையும் நீங்கள் வந்து ப்ரூவும் பண்ண முடியாது. 2வது 2 கதைக்கும் அந்த கப்பல் முழுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த கதை வேணும் நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கோங்கன்னு போது அவங்களுக்கு வந்து யோசிக்கிறாங்க, என்ன அந்த மிருகங்கள் இருக்கிற கதையை எடுக்கணுமா இல்லை மிருகங்கள் இல்லாமல் இவன் சொன்ன கதையை எடுக்கணுமான்னு போது இல்லை மிருகங்கள் இருக்கிற கதையை நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. பையன் வந்து அண்ட் ஸோ இட் கோஸ் வித் காட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறான். இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸு இதையே ஒரு ரிப்போர்ட்டாக எழுதிட்டு நாங்கள் முதல் கதையை நம்புகிறோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோட வந்து இந்த நாவல் வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.